காக்காத்தோப்பு பாலாஜிய போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது வேணும்னு சுட்டு சாகடிச்சிருக்காங்க. ஒரு கிரிமினலை சட்டப்பூர்வமா அணுகணுமே தவிர இப்படி ரவுடிக்கு ரவுடி மொழியிலேயே பேசுறோன்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்ட மொழியை பேசாம ரவுடி மொழியை பேசுறதுக்கு இந்த போலீஸ்க்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? என்கவுண்டர் பண்றதுக்கு சட்டத்தை உடைத்து சட்டத்தை போலீஸ் அவங்க கையில எடுத்துட்டு சட்டத்தை மீறி இப்படி என்கவுண்டர் பண்றதுக்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள்? இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முஜி அவர்களுக்கு தற்போது கடிதம் எழுதியுள்ளேன். RN ரவி கவர்னர் இங்கு தமிழ்நாட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இது போல குற்றங்கள் நிகழ்ந்தால் கட்டுக்கடங்காமல் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ஒரு கிரைம் நடக்குது, போலீஸே கிரைம் பண்றாங்க அப்படின்னா அதை உடனடியாக இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கு நோட்டிஃபை பண்றதுக்கு தெரிவிப்பதற்கு ஆக்ஷன் எடுப்பதற்கு தான் அந்த டியூட்டியை செய்யறதுக்கு தான் அவருக்கு ஒரு ராஜ்பவனை கொடுத்து இங்க மக்கள் பணத்துல கவர்னர் உட்கார்ந்திருக்கார். ஒரு கவர்னரால் செயல்பட முடியலன்னா அப்படிப்பட்ட ஒரு யூஸ்லெஸ் கவர்னரை உடனடியாக நீங்க கால் பேக் பண்ணுங்க. கவர்னர் RN ரவி ஜனாதிபதி அவர்கள் இந்த யூஸ்லெஸ் கவர்னர் RN ரவி அவர்களை உடனடியாக திரும்ப பெறணும், கால் பேக் பண்ணணும். அடுத்ததாக இந்திய ஜனாதிபதி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், குற்ற சம்பவம், குற்ற என்கவுண்டர் நடந்திருக்கும் போது, கிரைம் என்கவுண்டர் தொடர்ந்து நடக்கும் போது உடனடியாக தலையிட்டு 3 காவல்துறை அதிகாரிகளை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். ஒன்று சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் IPS அவர்கள். அடுத்தது கொடுங்கையூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரவணன் அவர்கள். இந்த சரவணன் தான் அப்படி என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக என்கவுண்டரை பத்தி ஃபால்ஸ் நியூஸ், முற்றிலும் போய் கட்டுக்கதைகளை தமிழக மக்களுக்கு சொல்லி குற்றம் இழைத்திருக்கிற DC நார்த் சென்னை போலீஸ் பிரவேஷ்குமார் அவர்கள். இந்த மூவரையும், இந்த 3 போலீஸ் ஆபீசரையும் உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும். 7 நாட்களுக்குள் இந்த 3 போலீஸ் அதிகாரிகளும் டிஸ்மிஸ் செய்துவிட்டு இவர்கள் மீது, இந்த 3 போலீஸ் அதிகாரிகள் மீதும் எதற்காக இப்படி ஒரு தலித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா இல்லையா உண்மைகள் தெரிய வருவதற்கு முன்பு எதற்காக இப்படி நீங்க முதல்ல திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணார் இதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரவணன். அடுத்ததாக இப்போது காக்காத்தோப்பு பாலாஜி. See, if a criminal has to be dealt with, there is Indian Penal Code, there is Criminal Procedure Code, Indian Evidence Act இருக்கு, Indian Constitutional Law இருக்கு. இதன்படி தான் போலீஸ் செயல்பட முடியும். Under what capacity the police officers are occupying the police officer chair? எந்த அதிகாரத்தில், எந்த சட்ட அடிப்படையில் நீங்கள் இந்த சேர்ல, போலீஸ் சேர்ல அமர்ந்திருக்கிறீங்க? காவல்துறை அதிகாரிகள் உங்களுடைய நாற்காலியில எப்படி உட்கார்ந்திருக்கீங்க? எங்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியல் அமைப்பு கொடுத்துள்ள அந்த சட்ட அங்கீகாரம், சட்டப்பூர்வ அதிகாரம், இதன் அடிப்படையில் தான், சட்ட ரீதியில் தான் தமிழக காவல்துறை இயங்க வேண்டும். தமிழக காவல்துறை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் இயங்க வேண்டும். அப்படி இல்லாம இப்படி நீங்க
எத்தனை படுகொலைகள்! தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அதிமுக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுக கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில சரியா செயல்பட விடாம முதல்ல ஆர்எஸ்எஸ் நிறைய பண்ணாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ரொம்ப டீசென்டா சிம்பிளா ட்ரெஸ் பண்றவங்க. அவங்க ஒன்னும் பெரிய நகையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. வேண்டுமென்றே அவங்களுக்கு ஆடம்பர திருமணம், ஒரு தத்து பிள்ளை அந்த மாதிரி கேட்டாங்களா? ஆடம்பர திருமணத்தை அந்த மாதிரி கேட்டாங்களா? அவங்களுக்கே திருமணம் பண்ணிக்கல. அவங்க ஒரு ஆடம்பர திருமணம், அதுக்கு ஒரு தத்து புள்ள, அந்த மாதிரி பெத்துக்கல புள்ள. நீ வந்து தத்து புள்ளையை கொண்டு வந்து கல்யாணத்தை பண்ணி ஆர்எஸ்எஸ் அவங்களை வேண்டும் என்று சிறைக்கு அனுப்ப வேண்டும், இப்படி வந்து ஒரு பொய் குற்ற வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்று கூட இருந்த ஆட்களை வச்சு பதிவு இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிரைம் பண்ணி அவங்கள கார்னர் பண்ணாங்க. அந்த அம்மாவோட ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா மாடஸ்டா வெஸ்டர்ன் ஸ்டைல ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒரு புடவை கட்ட கூட ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, நகை போட்டு ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஆடம்பரத்துக்கு விரும்பாதவர் ஜெயலலிதா. மாடர்னா இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களோட தகுதிக்கேற்ற வாழ்க்கையை அவங்க வாழணும்னு நினைச்சாங்களே தவிர அவங்க ஒன்னும் மன்னர்கள் வாழ்க்கை மாதிரி இல்ல. இப்போ இந்த அம்பானி ஃபேமிலியில எல்லாம் நடக்குது அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஒரு ஆடம்பர விரும்பியோ மக்கள் படத்தை சூறையாடுபவரோ கிடையாது. வேண்டுமென்றே சதி திட்டம் போட்டு ஆட்சியை கலைச்சு 2016 அந்த அம்மா படுகொலையும் பண்ணி ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டி அதுக்கப்புறம் இப்ப வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கையகப்படுத்துறாங்க. காவல்துறையா அதை மோடிஜி கையகப்படுத்துவார். பனியாக்கள், குஜராத்திய பனியாக்கள் வந்து இங்க இருக்கிற கோர்ட்டை கையகப்படுத்துவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கையகப்படுத்துவாங்க. அதிகாரிகளை வந்து அவங்க போக்கில் வந்து காயினை மூவ் பண்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. தமிழகத்தில் ஆட்சி நடத்துறது என்ன நடத்துறது? ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆபீசர்ஸ் வச்சு இங்க இந்திய பிரதம மந்திரி அலுவலகம் என்ன பண்றாங்க, இங்க கீழே இருக்க சபார்டினேட் போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படியே பிரஷரைஸ் பண்ணி சப்ஜுகேட் பண்ணி பணம், பதவி, இன்ஃப்ளூயன்ஸ், பவர் இந்த ஆசையை காமிச்சு குற்றம் மேல குற்றம் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களே அவங்கள கருப்பாடுன்னு கண்டுபிடிச்சு ஒரு லிஸ்ட் வேற கொடுக்குறாங்க. யார் கருப்பாடுகள்? Who is the black sheep here? இந்தியாவின் பணத்தை எல்லாம் சூறையாடுவது யார்? இந்தியாவில் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் யாரு? தொடர்ந்து படுகொலை செய்வது யார்? இப்ப தமிழக முதல்வர் படுகொலை பண்ணிருக்கீங்களே, நீங்க தானே உண்மையான ஹிஸ்டரி ஷீட்டர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களை படுகொலை செய்த ஆர்எஸ்எஸ் பாஜகவும் குஜராத்தில் இவ்வளோ படுகொலை பண்ணீங்களே, ஒரு இனவெறியை உண்டு பண்ணி மதவெறியை உண்டு பண்ணி இத்தனை படுகொலைகள், கருவில் இருக்கும் குழந்தை கூட அழிக்கிற ஒரு பாவத்தை எல்லாம் பண்ணீங்களே, படுகொலை பண்ணீங்களே, நீங்க தானே ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ். உண்மையான ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் யார்? ரவுடிகளை ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்ன்றீங்க. எப்படி அவங்க ரவுடிங்களை உருவாங்குறாங்க? ஒவ்வொரு இளைஞருக்கும் தமிழ்நாட்டிலும் சரி இந்திய நாட்டிலும் சரி அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. நான் இப்படி வரணும், என்னுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் என்ன கிடைக்கணும். அந்த திறமைக்கேற்ற அங்கீகாரம் எல்லாம் அந்த இளைஞர்களுக்கு கொடுக்காம தடுக்கிறது யாரு? நல்ல கனவுல நல்ல ஒரு நாட்டில் நமக்கு ஒரு குடிமகன்களுக்கு குடி உரிமை பெற்ற இந்திய பிரஜைகளுக்கு எல்லாமே கிடைக்கும்னு ஒரு சூழ்நிலையை வந்து கற்பனை பண்ற இளைஞர்களுக்கு எதுவுமே கிடைக்காம அவங்கள வந்து கிரிமினல் ஆக்குறது யார்? ஹிஸ்டரி ஷீட்டர். 50 கேஸ் இருக்கு, 60 கேஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த 50 கேஸ் 60 கேஸ் யார் அவங்களுக்கு வந்து கொண்டு வந்தது? அது என்ன மெடல் அவங்களே இப்ப ஆசையா வாங்கி குத்திக்கிறாங்களா கிரைம்? இப்ப கவர்னர் ஆர் என் ரவி இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்க டியூட்டி என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன செய்யணும்? உடனடியாக ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதணும், கடிதம் எழுதணும், தெரியப்படுத்தணும். அம்மா திரௌபதி முர்முஜி அவர்களே, இந்திய ஜனாதிபதி அவர்களே, இங்க வந்து தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்களுடைய சபார்டினேட்ஸ் தமிழ்நாடு போலீஸை வச்சு இவங்க வந்து குற்ற ரீதியா வந்து என்கவுண்டர் பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டில் பல குற்றங்கள் நடக்கிறது. ஃபீக்கல் மேட்டர் மலத்தை கலக்குறாங்க, லிக்கர்ல விஷத்தை கலக்குறாங்க. தலித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்க
இதே வட சென்னையில சென்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தலித் தலைவரை வந்து நீங்க வெட்டி படுகொலை பண்றாங்க. யார் பண்ணது? உண்மையான குற்றவாளி யார்? உண்மையான எஸ்டேட்டர் யார்? உண்மையிலே தலித் மக்களை வாழ விடாமல் செய்வது யார்? தலித் தலைவர்களை படுகொலை செய்வது யார்? தலித் குடும்பங்களை அழிப்பது யார்? ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகலயும் இருக்காங்க, காங்கிரஸ்லயும் இருக்காங்க, எல்லா கட்சியிலயும் இருக்காங்க. ராஜஸ்தான், குஜராத், பனியாக்குளம் அப்படிதான். அவங்களும் எல்லா கட்சியிலயும் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் அவங்களுக்கு ஆள் வச்சிருக்காங்க. காக்கா தோப்பு பாலாஜிய முறைகேடாக சட்டத்தை உடைத்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டை ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? சுவமோட்டோவா இந்த கேஸ் எடுக்க வேண்டியது தானே? போலீஸ் ஆபீசர் எதுக்காக அப்படி என்கவுண்டர் பண்றீங்க? கிரிமினல் தனமா ஒரு கிரைம் என்கவுண்டர் எதுக்கு பண்றீங்கன்னு சொல்லி கேட்க முடியாத ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இங்க எதுக்கு? அப்படி கேட்க முடியாத ஒரு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எதுக்குன்னு கேட்கிறேன். இத்தனை ஜட்ஜ் இருக்கீங்களே இங்க, உங்களுக்கு எல்லாம் மக்கள் தானே, மக்கள் பணத்துல இருந்தாலும் சம்பளம் கொடுக்கறாங்க, கேட்க மாட்டீங்களா? இத்தனை நீதிபதிகள் இங்க தமிழ்நாட்டில் என்ன செய்யறாங்க? அப்போ நீதிமன்றங்கள் எப்படி நடக்குது? சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, போலீஸ் சட்டத்தை உடைக்குது. நான் முன்னாடியே பதிவு போட்டேன். திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள், சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அவர்கள், ரவுடி மொழிய பேசாத, சட்ட மொழிய பேசு. சட்ட மொழி இருக்கும்போது எதுக்கு ரவுடி மொழிய பேசுற? நீ ரவுடியா போலீஸா? நீ காக்கி சட்டையா வெட்டு கத்தியா? வெட்டு கத்தியில ஒரு பர்த்டே கேக்க வெட்டினா கூட உழுதிக்கு போடுறீங்கல்ல, அப்புறம் எப்படி அது வந்து ஒரு காக்கி சட்டை வந்து ஒரு ஒரு வயலன்ஸ் வேலையை, டெரரிஸ்ட் வேலையை, கிரைம் வேலையை பண்ணா, காக்கி சட்டை கிரைம் பண்ணா அப்புறம் லா அண்ட் ஆர்டரை யார் என்ஃபோர்ஸ் பண்ற? தமிழகத்தில் தற்போது 18 செப்டம்பர் 2024 வட சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வியாசர்பாடி பகுதியில் டெட் எண்ட், டெத் பண்றதுக்காகவே எண்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. டெட் எண்ட் கொண்டு போய் அந்த டெட் எண்ட்ல வச்சு சாகடிச்சிட்டாங்க, சுட்டு தள்ளி இருக்காங்க. அப்போ நீங்க வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டம், அப்புறம் இந்திய நீதிமன்றங்கள் இருக்கிற சட்டம் எல்லாத்தையும் உங்க கையில் எடுத்துப்பீங்களா போலீஸ்? நரேந்திர மோடி அலுவலகம், ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை கைது பண்ணணும், அவரை வந்து சிறையில் அடைக்கணும். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை முற்றிலும் பேன் பண்ணணும், கலைக்கணும், வேரோடு கலைந்து எடுக்க வேண்டும். இந்திய பிரதம மந்திரி அலுவலகம் தமிழகத்தில் தொடர்ந்து தாக்குதல்கள். இந்தியா முழுவதும் ஒன் இந்தியா கேட்டா ஒன் இந்தியா, ஒரே இந்தியா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அதிபர் அப்படின்னு ஒரே அக்கிரமம், ஒரே படுகொலை, ஒரே கிரைமா இருக்குதுங்க. ஒரே நாடு ஃபார்ம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தெரியாம எல்லாரையும் படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நாடு உருவாக்குறதுக்காக படுகொலையா பண்ணிட்டு இருப்பீங்க, அதுவும் தலித் மக்களை. இங்க என்ன நடக்குதுன்னா தலித் பாலிடிக்ஸ், காஸ்ட் பாலிடிக்ஸ். தலித் மக்கள் வீடுகளை எரிக்கிறது, தலித் மக்களை படுகொலை பண்றது, தலித் மக்கள் ஆல்கோஹால்ல விஷம் கலக்கிறது, தலித் மக்கள் குடிநீர்ல வந்து மலத்தை கலக்கிறது, தலித் மக்களை வந்து என்னதான் பண்ணுவீங்க நீங்க? என்னென்னதான் பண்ண போறீங்க? பெண்களை வந்து மானபகப்படுத்தி கொடூரமா கொலை செய்து, கல்கட்டால அந்த டாக்டர் எப்படி அவங்கள வந்து ரேப் அண்ட் மர்டர்ன்றதை தாண்டி அந்த ரேப் அண்ட் மர்டர் எந்த டிசைன்ல நடத்தப்படுகிறது, கொடூரமா வலியை காமிக்கணும். அப்ப ஒரு மெசேஜ் கொடுக்கணும். என்ன மெசேஜ்? எங்க எல்லாம், எந்த மாநிலத்தில் எல்லாம் வேற கட்சி ஆட்சி பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து நாங்க இப்படி கொடூரத்தை காண்பித்து ஒரே இந்தியா ஃபார்முலாக்கு வான்னு மிரட்டும். ஜனநாயக நாடா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க?
உடனடியாக இந்திய ஜனாதிபதி 7 நாட்கள் கால அவகாசத்திற்குள் இந்த குற்றம் இழைத்த குற்ற என்கவுண்டர் செய்த கிரைம் என்கவுண்டர் பண்ண இந்த 3 போலீஸ் ஆபீசர்ஸ் அருண் ஐபிஎஸ் சென்னை போலீஸ் கமிஷனர் மற்றும் இந்த என்கவுண்டரை செய்த சரவணன் கொடுங்கையூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவேஷ்குமார் அப்படின்ற டிசி நார்த் சென்னை போலீஸ் இவங்க 3 பேரையும் ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க. டிஸ்மிஸ் பண்ணாதான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். டிஸ்மிஸ் பண்ண பிறகுதான் அவங்க மேல எஃப்ஐஆர் போட முடியும். குற்றவாளிகள் எதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கீங்க? இந்திய ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக அடுத்து எந்த விதமான குற்றங்களும் நிகழாமல் தடுப்பதுதான் கடமை. வெளியே இருந்து நம்ம மக்களுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ஆர்மி மிலிட்டரி எல்லாம் வச்சு இவ்வளோ கோடான கோடி பணம் செலவு பண்ணி பாதுகாப்பு தேடுறோம். உள்ளேயே இந்த மாதிரி நடந்தா அடுத்தது இது போல அக்கிரமங்களை அநீதிகளை தலித் மக்கள் மீது நடத்தினால், தமிழக மக்கள் மீது நடத்தினால் பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும். அமித்ஷா அவர்களை ஆட்சியை கலைத்து வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். ஒரு உயிர் போவதை நாங்கள் யாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நடவடிக்கை எடுங்கள் அல்லது இந்தியாவை எங்களிடம் கொடுத்து விட்டு செல்லுங்கள். வழக்கறிஞர் தலித் பிரவீனா, ஆல் இண்டியா தலித் சமாஜ் மற்றும் தமிழ் முன்னேற்ற கழகம் ஃபார் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் கேரண்டி செய்யப்பட்டுள்ள அடிப்படை வாழ்வுரிமை அனைத்து மக்களுக்கும், கிரிமினல்களுக்கும், அவர்களும் சிட்டிசன் தான், கிடைக்க வேண்டும் என்று இந்திய ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். நடவடிக்கை உடனே எடுப்பார் என நம்புகிறேன்.